அவ்வளோ பெரிய க்ரௌடு. இது வரைக்கும் ரஜினி, கமலுக்கு கூட இவ்வளோ பெரிய க்ரௌடு கூடன்னு தெரியல, விஜய்க்கு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது விஜயோடைய அரசியலுக்கு ஏதாவது சாதகமா அமையுமா சார்? அதாவது மலேசியாவில் கூடிய கூட்டம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக அரசியலில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரம் அங்கு வந்த கூட்டத்தில் பலர் தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்காங்க. ஒரு சம்பவம் சொல்கிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. 2 பேருமே கத்தார்லேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து தாவேக்காவுடைய ஐடி விங்கு, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னொரு லேடி அவங்க வந்து ப்ரொஃபஸர். அவங்க 2 பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. என்னான்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்கள் துபாயிலேருந்து ஒரு குரூப் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி அந்த ஓட்டு போட வர்றதா சொன்னீங்கல்ல, நாங்களும் அந்த மாதிரி கிளம்பி வர்றோம். நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 பேர் கத்தார்லேருந்து ஓட்டு போட வர்றோம் அப்படின்னாங்க. அது அல்லாமல் நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசும்போது அவங்களும் இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் வர்றோம், நாங்கள் ஒரு பெரிய கேங் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ மலேசிய தமிழர்கள் இங்கே வந்து ஓட்டு போட முடியாது. ஆனால் இங்கிருந்து மலேசியாவில் போய் வேலை பார்க்குற தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த கூட்டம் அப்படிங்கிறது விஜய் இன்னைக்கு திரையுலகில் இருக்கிற அந்த உச்ச நிலையினுடைய வெளிப்பாடு தான் அது. இன்றைக்கி வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார், கமல்ஹாசன் வந்து ஒரு உலக நாயகன் அப்படின்லாம் மக்கள் அவரை கொண்டாடினாலும் அவங்க எல்லாரையும் விட வந்து ஒரு உயரமான இடத்துல வந்து விஜய் இருக்கார். அதனுக்கான சாட்சி தான் அந்த கூட்டம் எல்லாமே.